ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் முடக்கு நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம். 27 நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும். இந்த முடக்கு நட்சத்திரம் வரும் நாட்களும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மனிதர்களும் உங்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தும். கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமான முடக்கு நட்சத்திரமும் அந்த ராசிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு முடக்கு நட்சத்திரமாக வரும் நட்சத்திரங்களில் உங்கள் லக்ன புள்ளியோ அல்லது உங்கள் லக்னாதிபதியோ சென்று அமர்ந்தால் அவர்களின் தசாபுத்தி காலங்களில் உங்களின் வாழ்வில் வளர்ச்சியோ முன்னேற்றமோ இருக்காது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் முடக்கு நட்சத்திர சாரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்களின் தசாபுத்திகளும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தாது. உங்கள் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் முட்டுக்கட்டையை ஏற்படுத்தும். கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை பார்த்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கான முடக்கு நட்சத்திரம் எது, ராசி எது, அதன் அதிபதி யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் புதிய முயற்சிகளையும் சுப நிகழ்வுகளையும் தவிர்ப்பது நல்லது. உன்னத சுபமுகூர்த்த நாட்களாக இருந்தாலும் கூட அந்த நாளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு முடக்கு நட்சத்திரத்தில் உங்கள் லக்னாதிபதி அமர்ந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமற்ற போர்க்களமாகிவிடும். எனவே இதற்கு முடக்கு நீக்கும் பரிகாரம் நிச்சயம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். முடக்கு நீக்கும் பரிகாரம் பற்றி தெளிவாக நாளை பார்ப்போம்.